ஹலோ ஃபுட்டீஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குட்டி விலாகில் இந்த வாரணியாக நான் தோசை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஸ்கஷனுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நம்ம சொல்ல போகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி 10 தோசை அந்த மாதிரிலாம் கேட்டு சாப்பிட்றவங்களுக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய தோசை சுட்டுகிட்டே இருக்க முடியாதுங்கிற சமயத்தில், ஏன்னா அதில் ஒவ்வொரு பீஸை நம்ம செய்கிறோம்ல, ஸோ அது வந்து ரொம்ப நேரம் நின்று சுடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, குட்டியாக கம்மி குவான்டிட்டியில் மாதம் செய்கிற டிஷ், அதாவது ஒரு ரவா பொங்கலோ ரவா கிச்சடியோ அந்த மாதிரி காம்போ மாதிரி செஞ்சுட்டோன்னா அவங்களுக்கு வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கு ஒர்க் பர்டன் குறைஞ்ச மாதிரியும் இருக்கும், அண்ட் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வயிறு ஃபில்லான மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் அடுத்த தோசைலாம் எக்ஸ்ட்ராவாக கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதை தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரிக் நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் கேக் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கேக் ஆர்டர்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர்